இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வியாபார வாய்ப்பை வெறும் வியாபார வாய்ப்பை மட்டும் பார்க்காம இதுல அப்படி என்ன இருக்கு ஸ்பெஷலா நாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன செய்யறோங்க? அந்த குலம் கோத்திரம் ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்து தானங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். சும்மா ஒரு பொண்ணு நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் பண்ணிக்கிறது இல்லைல்ல. அப்ப நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு வியாபாரத்தை நம்ம எப்படி பார்க்கணுங்க? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பார்க்கணும். வெறும் பொருள் விளக்கம் மட்டும் இருந்ததுன்னா அன்னைக்கு அதோட முடிஞ்சிடும். நம்ம கஸ்டமருக்கு மட்டும் பொருள் விளக்கத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். இங்க எலிக்சர் மிக்ஸ்ல மிகப்பெரிய வருமானத்தை நாம அடையணும் அப்படின்னா நாம பொருளை விற்கிற செல்லரா இருக்கக்கூடாது, ஒரு லீடரா இருக்கணும். லீடர்னா என்னங்க? பொருளை பத்தின முழு விளக்கம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அனுபவம் இருக்கணும். அனுபவம் இல்லைன்னாலும் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, இதுல என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத நாம கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். கத்துக்கிட்டத நாம மற்றவங்களுக்கு சொல்லி தரணும். இந்த டூப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப தெளிவா நம்ம டீம்ல இருக்கணும். அதனால நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வியாபார வாய்ப்புல ஹீரோ அப்படிங்கிறது பொருள் தான். அந்த பொருளை பார்க்க போறோம். ஹீரோ என்னதான் நல்லா இருந்ததுனாலும் அந்த டைரக்டர் இருக்கார் தெரியுமா? டைரக்டர் அவர் தான் அந்த மசாலாலாம் சேர்த்து காமெடி, காதல், கொஞ்சம் சண்டை, ஃபைட்டு எல்லாத்தையும் சேர்த்து அந்த டைரக்டர் தான் அந்த பிரசன்டேஷன் பண்ணுவார். அந்த டைரக்டர் எவ்வளோக்கு தெளிவா இருக்கிறோ அவ்வளோக்கு அந்த படம் நல்லா அழகா வரும். ஹீரோ மட்டும் அழகா இருந்தா போதாது, இந்த டைரக்டர் நல்லா இருக்கணும் இல்லைங்க. அந்த காம்பினேஷன் தான் இந்த ப்ராடக்டோட பிசினஸ் பிளான். இது ரெண்டையும் சேர்த்து பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு இன்னொரு விஷயம், இப்ப நிறைய கிரிக்கெட் எல்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க. நம்ம லைஃப்பும் கிரிக்கெட் மாதிரி தான். எப்படி விளையாடணுங்க? நீங்க 20 வயசு 24 வயசுல இருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்ச் விளையாடலாம். எப்படி விளையாடுவாங்க தெரியுமா? 2 இன்னிங்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டொக்கு 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 ஒரு ரன்னு, டொக்கு டொக்கு ஒரு 2 ரன்னு, எப்பயாவது ஒரு 4, அப்படியே அத்தி பூத்த மாதிரி ஒரு 6 போகும். 5 நாள் தொடர்ந்து நடக்கும். ஒரு லாங் டியூரேஷன் இருக்கும். அதுல என்ன செய்வாங்க? விளையாடுறத டைம் பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக டொக்கு வச்சு டைம் பாஸ் பண்றதுக்காக கூட விளையாடுவாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு 20 வயசுல இருக்கீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கும் முறைய டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடலாம். நிதானமா தட்டி 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 விளையாடலாம். அடுத்தது என்ன வந்ததுங்க? ஒன் டைம் மேட்ச். காலையில இருந்து நைட் வரைக்கும், காலையில ஒரு 50 ஓவர், மதியம் ஒரு 50 ஓவர், 100 ஓவர் இருக்கும். பிளேயர்ஸ் அதே பிளேயர்ஸ் தான், அதே 11 பிளேயர் தான். 2 பேர் தான் கிரவுண்டில் இருப்பாங்க ஆடுறதுக்கு. அவுட் ஆச்சுன்னா திருப்பி ஒருத்தவங்க வருதுன்னு. சிஸ்டம் அதே தான். ஆனா என்னங்க, ஒரு நாள் முழுக்க டைம் இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்? பொறுமையா பாலெல்லாம் வேஸ்ட் பண்ணாம அதே சமயத்துல வேகமாவும் விவேகமாவும் ஆடுற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு 35 வயசுல இருக்கீங்க, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, இப்ப ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னா அதே மாதிரி விளையாடலாம். நிதானமா விளையாடலாம். அதே சமயத்துல தீவிரமாவும் விளையாடலாம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, இங்க இருக்கிறவங்கள பாதி பேரு 50 பிளஸ் 80 கிட்ஸ், 70 to 80s பிறந்த அந்த 70 80 கிட்ஸ் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இங்க என்ன தெரியுமா இருக்கு? அதிரடி ஆட்டம் ஆட வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. 2020 மேட்ச். இப்ப என்னங்க, அதுதானே லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இன்னைக்கு விளையாடுறவங்களுக்கும் டைம் கிடையாது, அதை பார்க்கறவங்களுக்கும் டைம் கிடையாது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உக்காந்து பாக்குறாங்க. அதுக்குள்ள வெற்றி யாரு, தோல்வி யாரு, யார் நிறைய அடிக்கிறாங்க, யார் கம்மி அடிக்கிறாங்க, யார் நிறைய விக்கெட் எடுக்கிறாங்க, யார் மேன் ஆஃப் தி மேட்ச் எல்லாமே தெரிஞ்சு போயிடுது ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ள. அதே மாதிரி இன்னைக்கு 2020 கேம் விளையாட வேண்டிய சூழ்நிலையில தான் நாம இருக்கோம். கரெக்டுங்களா? அப்ப அதே மாதிரி விளையாடணும்னா என்ன வேணும்? ஐபிஎல் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு வேணும். ஒரு பிளாட்ஃபார்ம் நல்லா இருந்ததுன்னா தான் நாம அதிரடியா ஒரு ஆட்டம் விளையாட முடியும். அதே மாதிரி அதிரடியா ஆட்டம் விளையாடணும்னா அதற்கான பிளாட்ஃபார்ம் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இங்க என்ன வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னா, மிகப்பெரிய வருமானத்தை ஷார்ட் பீரியட்ல, இது குவிக் ரிச் ஸ்கீம் கிடையாது.
நீங்க அதிரடியா அடிச்சு ஆடணும், அதுக்கு தயாரா இருக்கணும். இப்படி தயாரா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பிளே கிரவுண்டு தான் எலிக்சர் மிக்ஸ். ஒரு பெரிய வருமானத்தை நீங்க லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு நீங்க நினைச்ச தொகை எதுவா வேணாலும் இருக்கலாம், அந்த தொகையை அடுத்த ஒரு சில வருடங்களில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எலிக்சர் மிக்ஸ். இங்க உங்களுக்கு நீங்க தான் பாஸ், நீங்க தான் ராஜா, நீங்க தான் மந்திரி, நீங்க தான் ராணி. யாருங்க ராணி? பவர்ஃபுல், எங்க இருந்து எங்க வேணாலும் போக முடியும். கரெக்டுங்களா? நேர லெஃப்ட் ரைட்டு கிராஸா செஸ் போர்ட்ல ராணி பவர்ஃபுல். அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா நீங்க மாற முடியும். பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியும். 2 விஷயம் வாழ்க்கையில முக்கியம். ஒண்ணு செல்வம். செல்வம்ங்கிறது என்னங்க? பணம், சொத்து, வீடு வாசல், நல்ல மக்கள், நல்ல குழந்தைங்க. இதே மாதிரி பொருள் சார்ந்ததெல்லாம் செல்வம். இந்த செல்வத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னொன்னு வேணும். அதுக்கு என்னங்க? உங்க உடம்பு நீங்க சொல்றது கேட்கற மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும். இந்த ரெண்டும் கிடைக்கக்கூடிய இடம் தான் எலிக்சர் மிக்ஸ். இன்ட்ரோ போதுமா? ஓகே, நாம செஷனுக்குள்ள போலாம். ஏன் இதை எடுக்கணும்? சாரி, இங்க போதும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ல இருந்து போலாம். எலிக்சர் மிக்ஸ் ஹெல்த் அண்ட் வெல்த் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது என்ன அப்படின்னா மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இங்க எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ஹீரோவை பத்தி முன்னாடி தெரிஞ்சுப்போம். இந்த ஹீரோ என்ன அப்படின்னா ஒரு 12 பவர்ஃபுல் இன்கிரீடியன்ட்டோட கலவை. எலிக்சர் அப்படின்னா அமிர்தம், அமிர்த கலவை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்க போறோம், இந்த பிளான் என்னன்னு பார்க்க போறோம், கொஞ்சம் டெஸ்டிமோனியல் பார்க்க போறோம். அதுல முதலாவதாக ப்ராடக்டை பத்தி தெரிஞ்சுப்போம். இதுல 12 மூலிகைகள் இருக்கு, 12 தாவரங்கள். இதுல டிச்சிலியா காட்டிபா அப்படின்ட்டு, இது கட்டுபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கெல்லாம் உபயோகப்படும்னா ஆண்மை சக்தியை அதிகரிச்சு கொடுக்கும், உங்களுடைய பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரும், உடல் சோர்வை குறைக்கும், மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரும். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பதட்டம் அப்படின்னு இருக்காங்க. அந்த பதட்டத்தெல்லாம் குறைத்து மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரும். ஞாபக சக்தி நிறைய பேர் இல்லை, அந்த ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது எப்படி நடக்கும்னா மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மூளைக்கு கிடைக்கிற அந்த சிக்னல்ஸ் அங்க போய் வைக்கிற பாதை எதுன்னு இருக்கும், அது சினாப்சிஸ்னு சொல்லுவாங்க. அந்த திறனை மேம்படுத்தி கொடுக்கும். ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். ரத்தம் உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் போக ஆரம்பிச்சிடுச்சுன்னா, அந்த செல்கள் தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைச்சிடுச்சுன்னா, உங்க ஒவ்வொரு செல்லும் ஒழுங்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. அதற்கு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கொடுக்கும். இத பிரேசில்ல அவங்க ட்ரெடிஷனல் மெடிசினா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது செரோனா ரெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சா பால்மெட்டோ. இது என்ன செய்யும் அப்படின்னா, இதுவும் ஆண்களுக்கான ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. குறிப்பா ப்ராஸ்டேட் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். ப்ராஸ்டேட் வீக்கம்னு சொல்லுவாங்க, அதை சரி பண்ணும். ஹார்மோன்களை சமன்படுத்தும், முடி வளர்ச்சிக்கு உதவும், உடம்புக்குள்ள இருக்கிற அழற்சிகளை கம்மி பண்ணும். அடுத்தது பரங்கி விதைகள், மஞ்சள் பூசணி விதைகள். இது என்ன அப்படின்னா அபரிமிதமான நுண்ணூட்ட சத்துக்கள் மிகுந்தது. இதுல இருக்கிற ஜிங்க், மெக்னீசியம் இதெல்லாம் என்ன செய்யும்னா சருமத்தை பாதுகாக்கும், ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும். அதனால இதய ஆரோக்கியம் மேம்படும். இதயத்துக்கு 365 நாளும் 24 மணி நேரமும் தொடர்ந்து வேலை செய்யுது. அந்த செல்கள்ல மைட்டோகாண்ட்ரியா, நம்ம உடல்லே அதிகபட்சமான பவர், பேட்டரிக்கு பவர் கொடுக்கறது எனக்கு செல்லுல, அது மாதிரி செல்லுக்கு பவர் கொடுக்கறது என்னன்னா அந்த மைட்டோகாண்ட்ரியா தான். எவ்வளவு அடுப்பு இருக்கோ, எவ்வளவு அதுல பேட்டரி பவரா இருக்கோ அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். அந்த பவர் கொடுக்கறது கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற ஒரு சத்து தேவை. அந்த சத்தை இது உருவாக்கி தரும். இதே ஆரோக்கியம் அதனால மேம்படும். அடுத்தது உடல் வலிமை கொடுக்கும். அந்த மசில் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதெல்லாம் அபரிமிதமா வரும். அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நான் தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மசில் ஸ்ட்ரென்த் என்னோட ஏஜ்க்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டா, என்னோட வயதுல பாதிக்கும் குறைந்த வயதுக்கு இருக்கிற அளவுக்கு அந்த மசில் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த அளவு மசில் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி ஆண்மை சக்தியை மேம்படுத்தி கொடுக்கும், சர்க்கரையை கட்டுப்படுத்தி கொடுக்கும், இதே பாதுகாக்கும், நல்லது. அடுத்தது ரெட் பீச் ஸ்டெம் செல். ஸ்டெம் செல்னா என்னங்க? நம்ம தாயோட தொப்புள் கொடி வழியா தான் நமக்கு உணவு வந்திருக்கும். அந்த தொப்புள் கொடியில ஸ்டெம் செல் அப்படிங்கிறது அபரிமிதமா இருக்கும்.
சின்ன குழந்தையா இருக்கும்போது நமக்கு நிறைய இருக்கும், அடிபட்டதெல்லாம் சீக்கிரமா ஆறும். வயதாக வயதாக இந்த காயம் ஆறும் தன்மையெல்லாம் குறையும். காரணம் என்ன அப்படின்னா ஸ்டெம் செல்லோட அளவு கம்மியாயிட்டே இருக்கு. இப்ப நமக்கெல்லாம் வந்து நம்ம அம்மா வயிற்றுலேருந்து வந்த அந்த தொப்புள் கொடியெல்லாம் வச்சு சேமிச்சு வைக்கல. சின்ன வயசுல பார்த்திருப்பீங்க, நிறைய தாயத்தெல்லாம் கட்டி வச்சிருக்கிறது. இப்ப அதே மாதிரி வாய்ப்பெல்லாம் இல்ல. அதற்கு பதிலா என்ன கிடைக்குதுன்னா, தாவரங்கள்லேருந்து அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஸ்டெம் செல் கிடைக்குது. இது ரெட் பீச் அப்படிங்கிற பழத்திலேருந்து கிடைக்கிற ஸ்டெம் செல் என்ன செய்யும்னா, செல்களை புதுப்பிக்கும். நல்ல குவாலிட்டியா செல்லா மாத்திக்கும். அதனால நம்ம உடம்பு வளரும் போது நல்ல செல்களா வளரும். இளமை தோற்றம் கொடுக்கும். டிஎன்ஏ லெவல்ல பாதுகாப்பு கொடுக்கும். இன்னொரு ஸ்டெம் செல் கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ங்கிறது, இது உங்களை வசீகரமா மாத்தும். உங்க முக அழகை மேம்படுத்தும். சருமத்துக்கு ஒரு பொலிவை கொடுக்கும். அந்த டெக்ஸ்சர் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். செல்லோட அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர், டோன் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஒரு இளமை தோற்றத்தை கொடுக்கும். வயதாகும் தன்மையை குறைக்கும். தளர்ச்சியை வயதாகும் தன்மையை குறைக்கும். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கு. எப்படியும் கிராண்டிஃப்ளோரம், இது ஹார்னிகோட்வின்னு சொல்லுவாங்க. இது எலும்பு வலிமையை மேம்படுத்தி தரும். குறிப்பா நம்ம உடம்புல பிஹெச் லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணும். அதனால எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கும். எலும்பு அரிப்பை தடுக்கும். அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லக்கூடிய எலும்பு வீக் ஆகும் தன்மையை குறைக்கும். பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குறிப்பா ஆண்களுக்கு வந்து இது அந்த லவ் டிசைரை வந்து அதிகமா கொடுக்கும். நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். நம்ம நரம்புகளை ஊக்கப்படுத்தி பலப்படுத்தும். அதனால ஞாபக சக்தி, அறிவாற்றல்லாம் இதுல மேம்படும். ஹார்மோன்கள் பேலன்ஸ் ஆகும். கார்டிசெப்ட் சொல்லக்கூடிய ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மஷ்ரூம் இது. இது உடம்புல ஆக்சிஜன் செல்கள்ல போய் சேர்ந்து அந்த ஆக்சிஜனை செல்கள் உட்கிரகிக்கும் தன்மையை அதிகரிக்கும். ஏடிபி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். நுரையீரல் வந்து முழுதா அதோட சக்தியை பயன்படுத்திக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸ்டிவியா ரிபிடியானா இதுவும் சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். 0 கலோரி ஃபுட் இது. ரத்த அழுத்தத்தை சமன்படுத்தி கொடுக்கும். பல்கள் டேமேஜ் ஆகாம பாதுகாக்கும். எப்படின்னா, நம்ம கெட்ட பாக்டீரியா நம்ம வாயில வளர்றதை தடுக்கும். நம்ம உடம்புக்கு நல்ல பாக்டீரியா நிறைய வேணும். அந்த நல்ல பாக்டீரியாலாம் இதுல மேம்படுத்தி தரும். வாயில குறிப்பா பற்களை பாதிக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அது அழிக்கும். அடுத்தது பேஷன் ஃப்ளவர், இது நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். மனசுக்கு அமைதியை கொடுக்கும். நரம்புகளை சமன்படுத்தும். ஹாப்பி ஹார்மோன் உருவாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். வலிகளை குறைக்கும். மனசு அமைதியா இருந்ததுன்னா, அந்த நரம்பு மண்டலம் அமைதியா இருந்ததுன்னா, உங்களுக்கு வலி அப்படிங்கிறது உணராம இருக்கிறதுக்கு அந்த குறைந்த வலியை கொடுக்கும். வலிங்கிறது நல்ல விஷயம். உடம்புக்கு வலி இல்லை அப்படின்னா ரிப்பேரிங் ஒர்க்கே நடக்காது. ஆனா அந்த வலி ஓவரால் இல்லாம சமன்படுத்தி கொடுக்கணும், மட்டுப்படுத்தி கொடுக்கணும். அந்த வேலையை செய்யும். நல்ல தூக்கம், டீப் ஸ்லீப் கொடுக்கும். இதில் ஒரு 4 மணி நேரம் நீங்க தூங்கினா கூட போதுமான அளவு தூக்கம் இருக்கும். அடுத்தது ஜபட்டிகாபா, இது பிரேசிலியன் கிரேப்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவும் அபரிமிதமான நுண்ணூட்டச்சத்துக்கள் கொண்டது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். விட்டமின் சி ரிச் ஃப்ரூட் இது. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுக்கும். கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. செரிமான சக்தியை மேம்படுத்தி கொடுக்கும். ரத்த சுத்திகரிப்பை அதிகரித்து கொடுக்கும். ரத்தம் வந்து உடம்புல, நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, உடம்புல ரத்தம் வந்து சுத்தமா இல்லை அப்படின்ட்டு. அதுல வந்து கிருமிகள் நிறைய இருக்கு, அது கண்டாமினேட்டடா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தம் சுத்தமாகும் போது கல்லீரலும் உங்களுக்கு கிளீன் ஆகும். கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படும். பிளேகியா, இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது அதிக புரதச்சத்து கொண்டது. உடம்புல வந்து மெட்டபாலிசம், அதோட அந்த சக்தி அதிகரிக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். தசை வலிமையை இதுவும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த எல்லாம் சேர்ந்து உடம்புல என்ன வேலை செய்யுதுன்னா, டீடாக்சிபிகேஷன், உடம்புல சேர்ந்து இருக்கிற நச்சுக்கள், கழிவுகள், குப்பைகளை அகற்றும். 2வது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும். டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரத்தத்தோட தரத்தையும் அதோட அளவையும் மேம்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு நிறைய ஹார்மோன் சமநிலை இல்லைங்கிறாங்க. தைராய்டு ஹார்மோன் கூட இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. அதே மாதிரி உடம்புல பல்வேறு ஹார்மோன்கள் இருக்கு. அந்த ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது மன அழுத்தத்தை நீக்கும். மனசுக்கு அமைதியை கொடுக்கும். ஒரு ரிலாக்ஸான மைண்டை கொடுக்கும். மனச்சிக்கலும் மலச்சிக்கலும் இல்லை அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது 2த்தையுமே சொல்லிக் கொடுக்கும். உடம்புல செல் ரிப்பேர் பண்றத,
உடம்புல செல் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி ரீஜெனரேட், புதிதாக செல் உருவாகும் போது நல்ல குவாலிட்டியான செல் உருவாகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் மேம்படுறதுனால சத்துக்கள் போகும். பிஹெச் லெவல், பாடியோட அமிலத்தன்மையை மட்டுப்படுத்தி காரத்தன்மையை சமன்படுத்தி கொடுக்கும். அதனால ஒட்டு மொத்தமா இது ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதுதான் இந்த ஹீரோவோட வேலை.